வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹை ப்ரெஷர் வாஷர் பம்ப், அதுவும் போஸ் கம்பெனியை சேர்ந்த ஒரு பம்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பம்பு பார்த்திங்கன்னா இப்போ சர்வீஸுக்காக வந்திருக்கு. இது ஒயிண்டிங்கில் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வீஸுக்காக வந்திருக்கு. கஸ்டமரை பொறுத்தளவில் இந்த பம்பு ஆனே ஆகலை அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்டு. இப்போ நாம் இந்த பம்பை நம்ம கழட்டி பிரித்து வச்சுருக்கோம். அதில் நம்ம கழட்டி பார்க்கும்போது உள்ள என்ன இருக்குன்னா, அதில் காயிலேருந்து வரக்கூடிய லீடு வந்து கட்டாயிருக்கு. அதோடு பார்த்திங்கன்னா அது வந்து அலுமினிய காயில், அதாவது போஸில் அலுமினிய காயில் போட்டிருக்காங்க. அந்த அலுமினிய காயிலுடைய லீடு வந்து கட்டாயிடுச்சு. அது எரிஞ்சு போனதுனால நம்ம இப்போ அந்த அலுமினிய காயிலை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த அலுமினிய காயிலிருந்து அந்த லீடு, அது எரிஞ்சு போன அந்த கம்பியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த லீடு புதுப்பிச்சு இப்போ நம்ம வந்து அதில் ஒரு ஜாயிண்ட் எடுத்து வெளியே நம்ம கொண்டு வந்து இப்போ நம்ம அந்த கம்பியில் தெர்மோசால்டர் மூலமாக கொடுத்து வெளியே கொண்டு வர்றோம். இப்போ இந்த பம்பு நம்ம பிரித்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அலுமினிய காயிலேருந்து ஒரு லீடை நம்ம பொறுமையாக நம்ம அதை வெளியே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சென்சிட்டிவானது இந்த காயில் பார்த்திங்கன்னா. அதுவும் பார்த்திங்கன்னா போஸில் அலுமினிய காயில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அலுமினிய காயிலையும் நம்ம வந்து காப்பர் கம்பியையும் ஒன்றா இணைச்சி சால்ட்ரிங் பண்ணவே முடியாது. அதுக்குன்னு ஒரு சில சால்ட்ரிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் போஸே பார்த்திங்கன்னா அவங்க சால்ட்ரிங் பண்ணாமல் தான் அவங்க வந்து கிளிப்பிங் பண்ணி அதை நசுக்கி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி நசுக்கி கொண்டு வந்து அந்த ஜாயிண்ட்டு வந்து மாய்ச்சர் ஆகி அது பூத்து போய் தான் கட்டாகி போச்சு. அதனால தான் இப்போ அந்த ப்ராப்ளத்தினால தான் இந்த ஒயிண்டிங் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. இது கம்பெனியில் கொடுத்தாங்க. கம்பெனியில் வந்து இது ஒயிண்டிங் தாங்க பண்ணணும். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும். இது காயில் வரவழைச்சி உங்களுக்கு நாங்கள் ஒயிண்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த காயிலே மாற்றிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க. அதனால் இப்போ அந்த கஸ்டமர் நம்மகிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம இதை வந்து கரெக்டாக பக்குவமாக அதை கண்டுபிடிச்சி அதை தெளிவாக கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட ஒரு இந்த அலுமினியத்தையும் காப்பரையும் இணைக்கிறதுக்கான ஒரு சில எக்யூப்மெண்ட் நம்ம வச்சுருக்கோம். அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு தெளிவாக அழகாக நசுக்கி அதை பக்கவாக உள்ள இருக்க லீடை வந்து வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த பம்பு வந்து அருமையாக போய்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் ஏன்னா நம்ம வந்து அந்த காயில் வந்து கரெக்டாக கொண்டு வரணும். அதுக்கு தெர்மோசால்டரை கரெக்டான ஒரு இடத்துல பக்குவமாக வைக்கணும். இதெல்லாம் வச்சா தான் நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து அந்த ஒயிண்டிங் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இல்லைன்னா இதை கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணால் கூட மேலும் வெவ்வேறான ஒவ்வொரு ப்ராப்ளத்தை அது ஏற்படுத்திகிட்டு இருக்கும். மீண்டும் இதே ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் கஸ்டமர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னடா இது, அவங்க ஒயிண்டிங் பண்ணன்னு சொன்னாங்க, இவங்க ஒயிண்டிங்கே சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க, திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் இப்போ நாங்கள் வந்து பக்காவாக தெளிவாக செஞ்சு வச்சுருக்கோம். இது கொஞ்சம் பொறுமையாகவே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பம்பை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அருமையாக போய்கிட்டு இருக்குது இந்த பம்பு. இப்போது எந்த வகையிலையும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கஸ்டமரும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நாங்கள் ரெடி பண்ணியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுது. ஆனால் இப்போ தான் நாங்கள் வந்து இது போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை நாங்கள் ரொம்ப 1 மாதத்துக்கு பிறகு தான் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. பக்கவாக தெளிவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதனுடைய ஆர்பிஎம் ஓடலேன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பை ஓட்டிட்டு உங்களுக்கு இது ஓப்பனாக வச்சு ஓட்ட நம்ம பிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து கட்டிங் பிளேரால் தான் பிடிச்சி பண்ண முடியும். ஏன்னா இதோட ஹை ஸ்பீடு ஆர்பிஎம் வந்து ரொம்ப ஜாஸ்தினால அது எதிர்த்து ஓடும். அதனால் இதை வந்து கட்டிங் பிளேரால் பிடிச்சிட்டு நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிடுது. ஒயிண்டிங் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஒயிண்டிங் நம்ம போய்ட்டு அதை அசம்பிள் பண்ணி அதை ஓட விடலாம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹெட்டு தான். இதுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் கிடையாது. நார்மலாக நம்ம அந்த இண்டக்ஷன் மோட்ரு நம்ம தூக்கிட்டு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஹெட்டெல்லாம் கிடையாது. ரொம்ப சின்னது. இதோடைய காயிலும் ரொம்ப சின்னது. அதுவும் அந்த காயிலில் பார்த்திங்கன்னா அலுமினிய காயில். அவங்க போஸே அலுமினிய காயில் தான் போட்டிருக்காங்க. போஸ் வந்து உலகளாவிய கம்பெனி. அவங்களே வந்து அலுமினிய காயில் போட்டிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஆராய்ச்சி பண்ணாமல் போட்டிருக்க மாட்டாங்க. அலுமினியத்தினுடைய பக்குவம், அலுமினியத்தினுடைய விவரம் தெரிஞ்சனால தான் அவங்களே அதை போட்டிருக்காங்க. அலுமினிய காயிலுடைய அருமை பெருமை தெரிஞ்சதுனால தான் அவங்க அலுமினிய காயிலை போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா சூடு பண்ணி அந்த லீடுக்குள்ளே வெளிக்காற்று போகாத அளவுக்கு அந்த சிலிவெல்லாம் போட்டு பக்காவாக பேக் பண்ணி நமக்கு தந்திருக்காப்புல. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 ரூபா மதிக்கத்தக்க ஒரு மிஷின் இது. இது வந்து 2 வீல் வச்சு மேலே ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சுருப்பாங்க. அது மாதிரியான மிஷின் இது. இதோடைய மாடல் எனக்கு தெரியல. இது கவர் வந்து கீழே இருக்கிறதுனால நான் போயிட்டு பார்த்து எனக்கு பேச முடியல. இது நீங்கள் இந்த அசம்பிள் பண்ணும்போது அதில் மாடல் இருக்கும், உங்களுக்கு ஓப்பனாக தெரியும். அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இது அவ்வளோ பெரிய மிஷினுக்குள்ளே இவ்வளோகான் மிஷின் தான் உள்ளே இருக்குது. இதுதான் அதோடைய ஹெட்டு. இந்த 3 போல்ட்டு தான் அந்த ஹெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஒரு 100 கிராம் உள்ள தான் அந்த ஹெட்டுடைய சைஸே இருக்குது. இது மேலே இருக்கக்கூடிய ஃபேன், இது வந்து அந்த
அந்த காயில் வந்து கூல் பண்ணுறதுக்கான ஃபேன் காற்று. இப்போ அதையும் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அது உடச்சி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி பக்காவாக நாங்கள் ரெடி பண்ணி அது ஓட விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பனில் வச்சு, ஏன்னா மாட்டிட்ட பிறகு நம்ம வந்து திருப்பி கழட்டணும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா இது ஓப்பனில் வச்சு இந்த மோட்ரு எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா பக்காவாக இயங்குது அப்படிங்கிறது நமக்கு இப்போ கண்கூடாக பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்கலாம். இந்த மிஷினை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே நிறையா இது வந்து ஒரு மேலே கப்பு, அதுக்கு மேலே ஒரு கப்பு, அதுக்கு ஒரு தெர்மாக்கோலு, இது செக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தெர்மாக்கோல் போட்டிருக்காங்க, நிறையா இதோட எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக மாட்டினா தான் அந்த மிஷினுக்குள்ளே கரெக்டாக உட்காரும். அப்போ தான் நமக்கு பக்குவமாக கரெக்டாக நமக்கு அந்த மிஷின் நமக்கு சரியான ஒரு ப்ரொடக்ஷனை தரும். இது பார்த்திங்கன்னா வீலில் இப்போ தான் மாட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அதோடைய ஃபுல் போர்ஷன் நமக்கு வெளிப்படையாக தெரியுது. நாசில் வந்து 3-in-1 நாசில் இது. இதோட ஃபோம் வரும், அடுத்தோட ஸ்ட்ரெயிட் வரும், அடுத்தால பட்டையாக வரும். இது மாதிரியான 3 ஃபோர்ஸ் கொண்ட இந்த நாசில் இது. இந்த நாசிலை வச்சு நம்ம அடிக்கணும்னா ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே இடையில ஒரு மரக்கட்டை வச்சுருப்பாங்க. அது மக்கி இருந்ததுனால அது எப்படி பிச்சு எடுக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். அந்தளவுக்கு அதனுடைய ஃபோர்ஸுடைய வேல்யூவெல்லாம் கம்மி பண்ணாமல் தெளிவாக நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம். இப்போ வந்து பக்கவாக இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த போஸ் பம்பு. கம்பெனியில் கேட்கும்போது இந்த மோட்டருடைய காஸ்ட்டு, புது மோட்டருடைய காஸ்ட்டை விட இந்த புது மோட்ரு காஸ்ட்டு வந்து ரேட்டு சொல்லியிருக்காங்க. 13,000 ரேட்டு. இது கிட்டத்தட்ட 10,000 கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மோட்டரை மாற்றுறதுக்கு. இப்போ நம்ம வந்து வெறும் 1,200 நம்ம வந்து லேபர் சார்ஜ் வித் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன சின்ன ஓரிங் இதெல்லாம் போட்டு எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து 1,200 நம்ம இந்த ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை நம்ம பக்காவாக சர்வீஸ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது போன்ற பம்பு ஏதாவது சர்வீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதோடைய காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த பம்பை நான் வேலை எடுக்கிறது இல்லை. சில பேருக்காக வேண்டி அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்க, நான் அவங்களுக்கு நான் இது செஞ்சு கொடுக்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நம்மளோட சேனலில் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இதே போன்று வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதோட நன்றி, வணக்கம்.